ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் அருகே இருவருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்ட நபரின் உறவினர்கள் பிணவரை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அத்தனை பேர்த்து மேரேஜ் பண்ணுங்க சாமி. ஐயோ ஐயோ என் தம்பியை காட்டுங்க. ஐயோ கரீஸ். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். தங்கமணி, என்ன நடந்தது? முழு விவரங்கள். ராஜினி வணக்கம். அதாவது ஈரோடு அருகே இரவில் ஏற்பட்ட தகராறு. ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். உடனடியாக கொலையாளியை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் தற்போது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள பிணவரை மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் அருகே உள்ள முனியப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட பொறியாளர் ஹரீஸ் வயது 24. அதே பகுதியைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் வெள்ளிங்கிரி இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று இரவு ஹரீஸ் பெட்ரோல் போடுவதற்காக அந்த வழியை சென்றபோது வழியில் உள்ள தோட்டப்பகுதியில் வெள்ளிங்கிரிக்கும் ஹரீஸுக்கும் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது இருவருக்கும் இடையே வாய்ப்பேச்சு முற்றி வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் முனியம்பாளையத்தைச் சேர்ந்த ஹரீஸ் என்பவரை கழுத்து பகுதியில் குத்தியதில் ரத்தம் கொட்டியது. அருகிலிருந்து அவரது நண்பர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஹரீஸ் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மலையம்பாளையம் போலீசார் கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே ஹரீஸ் கொலை சம்பவம் முன்விரோதமா மற்றும் காதல் விவாகரமா என்று போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து பூசாரி என்கின்ற கனகராஜ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வெள்ளிங்கிரி உட்பட 3 நபர்களை போலீசார் தற்போது தேடி வந்து வருகின்றனர். இந்த நிலையில ஹரீஸனுடைய உடல் என்பது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில ஹரீஸனுடைய உறவினர்கள், நண்பர்கள், மலையம்பாளையத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் உடனடியாக ஹரீஸனுடைய கொலைக்கு உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பிரேத பரிசோதனை அறையின் முன்பும் ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வாயில் முன்பும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை அறிந்த ஈரோடு மாநகர போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த சம்பவ இடத்தில் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவதாக உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.